தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வரப்போகும் புத்தம் புதிய திரைப்படம். வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் அன்பே டயானா அப்படிங்கிறது. இந்த படத்தில் வந்து நம்ம பாரி இளவழகன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யான்றவங்க நடிச்சிருக்காங்க. இதில் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ரோஜா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு ஆங்கிலோஸ் பற்றி நம்ம ஆங்கிலோஸ் பற்றி தெராதே இல்லைப்பா. உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ண. ஆமா, பிடிக்காம கல்யாணம் பண்ணிதா ஒரே மாசத்துல பிரெக்னென்ட் ஆகிட்டீங்க. ஓ, உனக்கு டச்சிங் கிச்சிங் வேற கேக்குதா? ரோஜா சேத்தன் கணவன் மனைவிகள். இந்த ரோஜாவும் சேத்தனும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்க. இங்கே வந்து இங்கே சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து 2 மகன்கள், ஒரு மகள். இந்த ரோஜாவை வந்து எப்படி மாதிரி சிந்தனை கொண்டவங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து அவங்க வந்து எப்போயுமே தெலுங்கு பின்பலம் கொண்டவங்க. எப்போயுமே தெலுங்கில் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் வந்து நல்லவங்க. அவங்க தான் உதவி செய்வாங்க. தன்னுடைய மகளும் வந்து தன்னுடைய மகன்களும் தன்னுடைய விருப்பப்படி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். குறிப்பாக தன்னுடைய ஜாதியில் தெலுங்கு பேசுகிறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ஹீரோ பாரி இளவழகன் என்ன பண்ணுறாரு, படாத பாடுபட்டு இவர் நம்ம ஹீரோயின் ரம்யா வந்து ஒரு காதலிச்சிடுறாரு. அவங்களும் காதலுக்கு ஓகே சொல்கிறாங்க. இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இவங்க வந்து ஆங்கில இந்தியன் ஃபேமிலியை கொண்டவங்க. இந்த நடைமுறை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இவங்க வந்து யோசிக்கிறாங்க. ரோஜாவை வந்து தன்னுடைய அம்மாவான ரோஜாவை வந்து எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில வேலைகளை இவர் வந்து பண்ணுறாரு ஹீரோ. அதுதான் இந்த படத்தினுடைய ஒன்று. இறுதியாக வந்து ரோஜா வந்து அக்செப்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஒன்று. தைரியமாக சொல்கிறேன், எனக்கு மேஜிக் தான் பிடிக்கும். சரி, அம்மா கிட்ட எப்போ சொல்ல போற? பேசாம நீயே சொல்லிடுறேன். டேய் போடா. வக்கலங்கா சரளா மற்றும் ரான் டிமின்ஸ் இணைந்து பழமை பேசும் பொண்ணு நம்ம கேஸ்ட் இல்லையா? காவிய புதன். இதில் இந்த கதை ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். ஆனால் இந்த படம் வந்து திடீர்னு வந்து ஒரு இப்படி போய்கிட்டு இருக்க படத்தில் வந்து நிறைய குழப்பங்களை இந்த திரைக்கதைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா, இது வரைக்கும் இந்த படம் வந்து நல்லா போகுது. இந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரோஜா பண்ணுற சில விஷயங்கள்னால அந்த பொண்ணு காதலிக்காமல் போயிடுறாங்க. அது அவங்கள விட்டு போயிடுறாங்க. திருப்பி இந்த பொண்ணை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு இவர் யோசிக்கணும். ரோஜாவுடைய மைண்டை வந்து இவர் தன்னுடைய அம்மாவான ரோஜாவுடைய மைண்டை வந்து இவர் எப்படி மாற்றலான்றதை இவர் யோசிச்சிருக்கணும். ஆனால் இதெல்லாம் இவர் பண்ணாமல் திடீர்னு கதையில் புதுசாக ஏதோ விஷயங்களை கொண்டு வர்றாங்க. திடீர்னு ஒரு தாய்மாமா கேரக்டர் வர்றாரு. அவர் தான் முன்னே வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்றாரு. அது வந்து என்னென்ன அப்படின்றதான் திடீர்னு நமக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. இறுதியில் இவங்க 2 பேருடைய கல்யாணம் நடந்ததா இல்லையா, ரோஜா மனசு மாறினாங்களா அப்படிங்கிறத நம்ம பரபரப்பாக கொண்டு போனோம். ஆனால் இதை விட்டு அவரே வந்து அந்த பொண்ணு மேலே ஆசைப்படாமல் தாய்மாமா பொண்ணு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறது ரெடியாக இருக்கும்போது நம்ம ஏன் இவங்க வந்து சேரணும்னு நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு வந்துடுது. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்சி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சீரியல் பார்த்த ஒரு உணர்வு தான் இருக்குது. எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மேக்கப்பெல்லாம், ரோஜாவுக்கு போட்ட மேக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியலில் வரக்கூடிய ஒரு அம்மா நடிக்கிற மாதிரியே இருக்காங்க. அவங்க போட்டுக்கிற கொண்டையும் மேக்கப்பும் அவங்களுடைய லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி தெரியல. ஒரு சீரியலில் நடிக்கக்கூடிய அவங்க மாதிரியே தெரியாங்க. பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது இப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் சீரியலில் மட்டும்தான் இந்த மாதிரி பெண்களை வந்து பார்க்க முடியும். எப்பயுமே மேக்கப்ல இருப்பாங்க, கெட்டப்ல. அந்த மாதிரியே இவங்களை வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. లవ్ చేసినాడంట. లవ్ అది పేరు చెప్పకూడదు, నోరు రాలేదు. என் பொண்ணுக்கு ஐ வாண்ட் டு ஹேவ் a grand church wedding. என்னடா கன்வெர்ட்லாம் ஆக முடியாது அங்கிள். நம்ம ஆளுங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. உங்க அம்மா சத்தியமா ஓகே சொல்ல மாட்டா. The granddaughter of Randy Wilkins is marrying a Tamil guy. நான் சொல்ல கூட முடியல. பொட்டு வச்சு புடவை கட்டினா மேரி அம்மா மாரியம்மா ஆகுமா? மூஸ்கோ. எனக்கு கொடுத்து வச்சது மாமா பொண்ணு தான் போல. இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கணவரான சேத்தன் வந்து கொஞ்சம் ஊதாரி. இவங்க வந்து வெளியிலலாம் மாவை விற்று அது மூலமாக இருக்கக்கூடிய வருமானத்தில் வந்து குழந்தைகளை வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல டயலாக் சொல்கிறாங்க. அப்படி டயலாக் சொல்லக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருப்பாங்க. இந்த அளவு 24 மணி நேரம் நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு மேக்கப்பில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து தவறுகள் இந்த படத்தில் வந்து நிறையவே இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது என்னென்னா, ஒரு இயக்குனர் வந்து முதல் படம் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கங்களேன்.
அதுக்கப்புறம் அவர் அடுத்துடைய படம் அதை நோக்கி தான் நம்ம எதிர்பார்ப்போம் ரசிகர்கள். இந்த டைரக்டர் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஜமா அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தவர் பாரி இளவழகன். அவர் தான் அந்த படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துலையும் இவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு மிக சிறந்த படத்தை வந்து எடுத்திருந்தார். அது விமர்சன ரீதியாக வந்து நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. ஆனால் கமர்ஷியலாக அந்த படம் பெரிய அளவில் வரவேற்பு பெறலை. அதனால் அவர் வந்து ஒருவேளை தன்னோட ரூட்டை மாற்றிட்டு இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்றத நமக்கு வந்து சொல்ல தோணுது. கமர்ஷியலுக்குன்றது சில வழிமுறைகள் இருக்குது. அதை நோக்கி அவர் கரெக்டாக எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். அவர் வந்து ஜமா வந்து சரியான வரவேற்பை பெறலை அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு நமக்கு நினைக்க தோணுது. ஆனால் வந்து அவர் ஜமா மாதிரி இன்னொரு படம் எடுத்திருந்தால் கூட மக்கள் வந்து அடுத்த கட்டத்தில் வரவேற்பு ரெடியாக இருந்திருப்பாங்க. அவர் ஏன் கமர்ஷியல் ரூட்டுக்கு மாறினார் நமக்கு தெரியல. கமர்ஷியல் ரூட்டுக்கு மாறினது தவறு கிடையாது, அது அவருடைய சாய்ஸ். ஆனால் வந்து அந்த சாய்ஸை வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் வந்து மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்ட கதையை நோக்கி படம் வந்து நகரல. ஆங்காங்கே வேறு சில காட்சிகள்லாம் நம்ம படத்தில் வந்து தேவையில்லாமல் வந்துகிட்டு இருக்குது. இந்த படத்தை ரசிக்கக்கூடிய அம்சம்னு பார்த்தீங்கன்னா காமெடியனாக நடிக்கக்கூடிய பரிதாபங்கள், அவர் நடிக்கிறார் இல்லையா, பரிதாபங்கள் கோபி, அவர் வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்கிறார். ஆங்காங்கே வரக்கூடிய கொஞ்சம் நகைச்சுவை நம்ம சிரிக்க வைக்குது. ஆனால் இது முழுநீள படமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய அளவில் வந்து நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை. அங்கிள் ஓகே சொன்னீங்க. என்னது? இல்லை அங்கிள், ஏன் ஓகே சொன்னீங்க? நான் ரொம்ப நல்ல பையனா அப்படின்னு. சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நடிப்பு வந்து ரோஜாவுடைய நடிப்பு வந்து நல்லா இருக்குது. ஆனால் அவங்க கெட்டப் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்டப் தான் சரியா இல்லையே தவிர அவங்க ஓரளவுக்கு அந்த கேரக்டருக்கு பொருந்தி போகிறாங்க. பாரி இளவழகன் இதை விட பிரமாதமாக ஜமாலாக நடிச்சிருந்தார். அதில் 1/3 கூட இவர் இந்த படத்தில் நடிக்கலை. அதே மாதிரி ஹீரோயினாக நடித்தவங்க ரம்யா வந்து ஆங்கிலோ இந்தியன் லேடியாக கரெக்டாக வந்து பொருந்தி போகிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் இது டோட்டலாக ஒரு 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 மினி சீரியல் பார்த்த ஒரு எஃபெக்ட் தான் படத்தில் வந்து கிடைக்குது. ஏன்னா சினிமாவுக்கான ஸ்க்ரீன் ப்ளேவை அவங்க வந்து பண்ணலை. ஒரு 2.5 மணி நேரத்துக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்துக்கு சரியாக இல்லை. அதனால் வந்து இந்த படத்தை நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னா ஒரு முழுநீள சீரியல் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் தான் கிடைக்குது. நீங்கள் வந்து அந்த ஒரு சீரியல் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு அன்பேடையான ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுக்காக.